ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான்லேருந்து கொஞ்சம் ப்ராடக்ட்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம கட்டியிருக்கிற சாரீ பார்த்தீங்க அப்படின்னா அமேசானில் வாங்கின சாரீ தான். இந்த சாரீ வந்து ஆல்ரெடி வீடியோவில் வந்து ரிவ்யூ கொடுத்துருந்தேன். அந்த சாரீ தான் இப்போ நான் உடுத்திருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதனால தான் ப்ளவுஸுக்கும் சாரீக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. ஜஸ்ட் கட்டி பார்க்கலாம். எல்லாமே ஒரே நாள் எடுத்த வீடியோ தாங்க. வீடியோ ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ அதனால் வந்து இந்த சாரீ கட்டிட்டு சரி வீடியோ ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்றதுனால கட்டி பார்த்தேன். நல்லா இருக்குது சாரீ. இதோடைய ரிவ்யூ வந்து ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க இந்த வீடியோவை பார்த்துலாம். இதுலேயுமே சாரீஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். சாரீ எல்லாமே அண்டர் 500 தான். சாரீ எல்லாமே ரேட்டட் ரிவ்யூ பார்த்து தான் போட்டிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சாரீ பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு, டிஸ்கிரிப்ஷன் வந்து பையிங் லிங்க் இருக்குது, செக் பண்ணி வாங்கிக்கோங்க. டிஸ்பிளேல வந்துட்டு உங்களுக்கு இதோட ரேட் எல்லாமே மென்ஷன் பண்ணிக்க, செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாரீ பார்த்துலாம். ஸோ இந்த சாரீ பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் செக்குடு போட்டிருக்காங்க. ஸோ பார்டர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா திக்கான ஒரு ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. சாரீ வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். சாஃப்ட் சில்க் சாரீ தான் நான் போட்டிருந்தேன். சாஃப்டாக இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது. கட்டிக்கும் போது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சாரீ நல்ல லென்த்தாக இருக்குங்க. செம்ம பெருசாக இருக்குது. நல்லா வந்து ஃபேட்டாக இருக்கவங்க தாராளமாக கட்டலாம். அதே மாதிரி ப்ளவுஸ் வந்து இதிலே இருக்குது. நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் இந்த கலர் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதுலேயே வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் கலர் வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மினிமம் வந்து ஒரு 6 கலர் வரைக்குமே இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ சாரீ சூப்பராக இருக்குங்க. நிஜமாக நல்லா இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இதுக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ளவுஸ் நல்லா இருக்குது. இதுதான் வந்து ப்ளவுஸ் வந்து நல்லா இருக்குது. ஸோ அதே மாதிரி முந்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருது. ஓகேங்களா? இதான் முந்தி. சாரீ நல்ல லென்த்தாக ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சாரீ பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 சாரீ இருக்குது. கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாவெண்டர் கலரும் கூடவே வந்து க்ரீன் கலரும் மிக்சடு சூப்பராக இருக்குங்க. சேலை சான்ஸே இல்லைங்க. 300க்குலாம் ஒர்த்தான சாரீ பாருங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு அந்த க்ரீன் வருது. க்ரீன் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. இது ஒரு க்ரீனுன்னே சொல்ல முடியாதுங்க. கலர் வந்து அட்ராக்டிவாக இருக்குங்க. நல்ல வந்து ஷைனிங்காக இருக்குது சாரீ. உங்களுக்கு தெரியுதா? நல்ல வந்து சாரீ வந்து நல்லா ஷைனிங்காக இருக்குது. சூப்பராக இருக்குது சாரீ. லென்த்துமே பார்த்தீங்கன்னா செம்ம லென்த்து. ஸோ அதுக்கப்புறம் இடையில பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து இடையில கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ப்ளவுஸ் வந்து இங்கே நான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதுதான் வந்து முந்தானின்னு நினைக்கிறேன். முந்தானி வந்து இல்லை, இங்கே முந்தானி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. முந்தானி வந்து என்னென்னா ஃபுல்லாகவே லாவெண்டர் கலரில் வந்துட்டு முந்தானி வந்துடுது. இங்கே பாருங்க, இதான் முந்தானி சூப்பராக இருக்குது. பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. கலர் வந்துட்டு ஒரு லாவெண்டர் கலரில் நல்லாயிருக்கு. சாரீ வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு மைல்டான ஒரு க்ரீன் வந்து ரொம்ப சூப்பராக நல்ல ஷைனிங்காக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. ஒரு ஒர்த்தான சாரீ. இந்த ரேட்டுக்கு செம்ம ஒர்த்துன்னு தாங்க சொல்லணும். நல்ல ஒரு கிராண்டான ஃபங்க்ஷனுக்கு கூட கட்டிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளவுஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உள்ளுக்குள்ளே லைனிங்கும் சேர்த்து கொடுத்த மாதிரி இருக்குது. அப்படியே டேரெக்டாக இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ரெண்டாவே கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. லைனிங்கும் கொடுத்துருக்காங்க, கூடவே வந்து சாரீக்கு ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. சாரீ வந்து ஒரு ஒர்த்தான சாரீங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா பையிங் லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தாராளமாக நீங்கள் வந்து செக் பண்ணி வாங்கிக்கலாம். எனக்கு வந்து ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். சாரீ வந்து லைட் வெயிட்டுமே வந்து ரொம்ப வெயிட்லாம் கிடையாது, நல்லா லைட் வெயிட் தான். ஸோ கட்டிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாரீ பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த உள்ளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோல்டன் கலரில் ஷேட் எல்லாமே அவ்வளோ நீட்டாக இருக்குது. ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த கொலுசில் மாட்டி இழுக்கும் அப்படின்ற பிரச்சனை வந்து இந்த சாரியில் கிடையாது. இது வந்து இதில் வந்து கொலுசு மாட்டி இழுக்கும் அப்படின்ற ப்ராப்ளம் கிடையாது. ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குங்க சாரீ. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். நல்லா இருக்குல்ல? ஓகே, நெக்ஸ்ட் சாரீ பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சாரீ பார்த்தலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரௌன் கலரில் சாரீ வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து ஃபுல்லாகவே வந்து டிஷ்யூ சாரீ மாதிரியான ஒரு டைப்பில் வருது. சாரீ நல்லா வந்து சூப்பராக இருக்குது. கையில் எடுக்கும் போதே அதோட குவாலிட்டி தெரியும்னு சொல்லுவோம்ல,
அது மாதிரி இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இங்க பாருங்க உள்ளாவே வந்து அந்த ஜரி ஒர்க் கொடுத்துருக்கிறது அவ்வளோ நல்லா இருக்கு. இந்த ஒர்க்குக்கு கண்டிப்பா நல்லா இருக்கு. அவ்வளோ அழகா இருக்கு. நல்லா கிராண்டான லுக்ல இருக்குங்க. ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு இந்த சாரி கட்டிட்டு போனேன்னா நீங்க சொல்ற ரேட்டுக்கு அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. இவ்வளோதானா அப்படின்னு. அவ்வளோ அழகா இருக்கு. சூப்பரான சாரீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபுல்லாவே டிஷ்யூ ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஜரி ஒர்க் கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. இங்க பாருங்க இதுதான் வந்து நமக்கு முந்தானியா வருது. முந்தானி பார்த்தீங்கன்னா ஃபுல் கிராண்டா இருக்கு. நல்ல ஒரு கிராண்ட் லுக்ல இருக்கக்கூடிய சூப்பரான சாரீ. அதுக்கப்புறம் இது பாருங்க, இது உடம்பு ஃபுல்லாவே நமக்கு இப்படிதான் வரும். பாருங்க உடம்பு ஃபுல்லாவே வரும். அதே மாதிரி பார்டர் பார்த்தீங்கன்னா மேலேயும் சரி கீழேயும் ஒரே மாதிரி தான். பெருசு சின்னது அப்படிலாம் இல்லை. தெரியுதுங்களா? இது மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு பிளவுஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ப்ளவுஸ் வந்து பிளெயினாக தான் இருக்குது. சரிங்களா? நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் வந்து இது மாதிரி ப்ளவுஸ் வந்து இது மாதிரி பிளெயினாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது வந்துட்டு இதில் ஒரு ஒர்க்கு கொடுத்து இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுலேருந்தே கொஞ்சம் போல் கை மட்டும் எடுத்து ஸ்டிச் பண்ணி இதோட ஜாயின் பண்ணிக்கலாம். அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு மஸ்ட் ட்ரைன்னு நான் சொல்லுவேங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. உள்ளுக்குள்ளே வந்து அந்த ஜரியில் வந்து லைட்டாக அந்த எடுத்திருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து லேஸ் வச்சு தச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொலுசுலலாம் மாட்டி இழுக்காது. இப்போ நல்லாயிருக்கும். ஸோ சூப்பராக இருக்குது. சாரீ ஃபுல்லாகவே ஒர்க்கு ரொம்ப நல்லாயிருக்கு. கலர் வந்துட்டு ஒரு ப்ரௌன் கலரில் இருக்குது. மெரூன் கலரு. இதில் கலர்ஸ் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. இதுலேயே நான் இன்னொரு கலரும் போட்டிருந்தேன். அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது அடுத்த சாரீ நமக்கு பார்க்கலாம். இப்போது சேம் இந்த டிசைனில் கலர் மட்டும் வேறு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு போட்டு பார்த்துருந்தேன். அந்த சாரீ இன்னும் சூப்பராக இருக்குது. என்ன கலர்னு கெஸ் பண்ணுங்கள். அதுக்குள்ளே சாரியை மடிச்சுட்டு வந்துடுறேன். ஸோ மடிக்கும் போது பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து முந்தி வந்து நல்லா கிராண்டாக இருக்குது. நல்லா இருக்குல்ல? ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க சாரீ. ஸோ கம்மியான ப்ரைஸில் லைட் வெயிட்டாக நம்மள சாரீ பொதுவாக வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு எடுத்து சாரீ கட்டணும்னா அந்த ஒரு சாரீ வந்துட்டு ஒரு 2 ஃபங்க்ஷன் அவ்வளோதான். மீதான் 3 ஃபங்க்ஷன் கட்டலாங்க, அவ்வளோதான் சாரீ. அதுக்கு வந்து நம்ம ரொம்ப ஜாஸ்தி ரேட் போட்டு நம்ம வாங்குறதுல ஒரு ஒர்த்துமே இல்லைன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப கம்மியான ஒர்த்தில் எடுத்து கட்டிட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம கட்டவே போகிறது அந்த சாரீ அப்படியே தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த ரேட்டுக்கெலாம் எடுத்து கட்டுறோம் அப்படின்றப்ப ரொம்ப பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு சாரீ பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அந்த கலர் மட்டும் வேறு அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் டிசைனுமே கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்குது. நம்ம கலர்ஸ் வேறு போடும்போது டிசைனுமே நமக்கு வேரி ஆகுது, டிஃப்ரெண்ட் வருது. ஸோ கலர் பாருங்கள், சூப்பரான கலரில். எனக்கு ஆக்சுவலாக இந்த கலர் ரொம்ப பிடிக்கும். அதாவது ரொம்ப பிங்க், டார்க் பிங்க்கும் இல்லாமல் ஒரு வைலட்டும் இல்லாமல் ஒரு அழகான ஒரு கலருங்க. ஆக்சுவலாக இந்த கலர் பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும். இருங்க, சாரீ ஃபுல்லாக ஒர்க்கு. ஆக்சுவலாக இதுதான் வந்து முந்தானின்னு நினைக்கிறேன். இல்லை, எஸ் நோவா, எஸ். ஓகேங்க. ஸோ இது பாருங்கள், ரன்னிங் ஃபுல்லாகவே வந்து இப்படி சாரீ வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இதில் வந்து அந்த பார்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்கும். இந்த இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம ரன்னிங்லலாம் நமக்கு எதுவுமே தெரியாது. பட் வந்து நம்ம கொலுசு மட்டும் கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து இந்த லேஸ் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். சரிங்களா? லேஸு அப்படின்னு நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. ஃபால்ஸ்ன்னு சொல்லுவோம் தெரியுங்களா? அதுதான் ஃபால்ஸ் தான், லேஸுன்னு நான் சொன்னேன். ஃபால்ஸ் வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா இது நல்லாயிருக்கும். ஸோ ரன்னிங் ஃபுல்லாக இப்படி தான் இருக்குங்க. ஸோ ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே அந்த சாரீக்கு கொடுத்த மாதிரி ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் அந்த பார்டர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சுத்தமாக ப்ளைனாக இருந்துச்சு. பட் இதில் வந்து இந்த பார்டர் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கைக்கு மட்டும் வச்சுக்கிற மாதிரி பார்டர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சாரீ ஒர்க் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பிளெயினாக இருக்குது. ப்ளவுஸ் வந்து பிளெயினாக இருக்குது. கை மட்டும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி அந்த பார்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் முந்தானின்னு பார்த்தீங்கன்னா சாரீ ஃபுல்லாகவே டிஷ்யூவாக இருக்கிறாங்க. முந்தானி எதுவுமே தெரியல. ஓகே, முந்தானி வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இங்கே தான் இருக்குது முந்தானி. பாருங்கள், இங்கே தான் இருக்குது. நல்லா இருக்குல்ல? நல்லா ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. சாரீ ஃபுல்லாகவே ஒர்க் சாரீ தான். ஜரி ஒர்க், ஃபுல்லாக ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ பிங்க் கலரில் சாரீ, சூப்பரான ஒரு சாரீ. கண்டிப்பாக இதெல்லாம் வச்சு பார்க்கணும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? சாரீ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குவாலிட்டி வைஸில் ரொம்ப சூப்பராக இருக்குது. லைட் வெயிட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ சாரீ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அவ்வளோதாங்க, சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு இந்த சாரீலேயே எந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.